நம் கட்சியில் இருக்கிற மாதிரி இளைஞர்கள், இளம்பெண்கள், அன்புமணியினுடைய தம்பிகள், அன்புமணியினுடைய தங்கைகள் வேறு எந்த கட்சியிலாவது இருக்கிறார்களா? இல்லையே. பின் ஏன் இந்த பின்னடைவு? ஏன் இந்த பின்னடைவு? இந்த பின்னடைவு யாரால் வந்தது? எதற்காக வந்தது? என்ன பண்ண போகிறோம்? இந்த பின்னடைவை எப்படி சரி செய்ய போகிறோம்? இதற்கு இந்த கேள்விகளை உங்களிடம் கேட்டு அதற்கு உங்களிடமிருந்து பதிலை பெற்று அதன் பிறகு இந்த மண்டபத்தை விட்டு செல்லலாம் என்று உத்தேசம். நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, நீங்க சொல்லுவதெல்லாம் சரி, அது பழங்கதையாகி போனதையா, அந்த கதையெல்லாம் மண்ணோடு மண்ணாக போனதையா, புதிய வரலாறு, புதிய சரித்திரத்தை படைப்போம் ஐயா. நீங்கள் தெம்போடு போய் தூங்குங்கள் ஐயா, சாப்பிடுங்கள் ஐயா. உங்களை தவிர உங்களை போல இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடுபட வேறு யாரும் இல்லை ஐயா. இது உண்மை ஐயா. நாங்கள் உறக்க சொல்லுவோம் ஐயா. ஒவ்வொரு வீடாக, ஒவ்வொரு திண்ணையாக, ஒவ்வொரு நபராக நாங்கள் போவோம் ஐயா. ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் நம்மை புறக்கணித்து விட்ட நிலையிலே நமக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற பெயர் மற்றும் என்ற கட்சிகள் வரிசையிலே நாம். அதனாலே நாங்கள் திண்ணையாக போய் பிரச்சாரம் செய்து கட்சியினுடைய கொள்கையை சொல்லி 100 ஓட்டு 40 ஓட்டு வாங்குவதற்கு நாங்கள் எல்லா வகையிலும் சொல்லுவீர்கள். நீங்கள் சொல்லுவீர்கள் உயிரை விட்டு வேலை செய்வோம் என்று. நான் சொல்லுவேன் உயிரை விட வேண்டாம், அது முக்கியம். அப்படி நாங்கள் திண்ணையாக போய் பிரச்சாரம் செய்வோம். என்ன 4 ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்குது, 4 ஆண்டு காலம் இருக்கிறது. இந்த சோசியல் மீடியா மூலமாக ஒரு தொகுதியிலே அல்லது ஒரு ஒன்றியத்திலே 200 பேர் இளைஞர்கள், இளம்பெண்கள் இருந்தாங்களா ஒரு ஒன்றியத்திலே, அவர்களோடு அந்த சோசியல் மீடியா சமூக ஊடகத்தின் மூலமாக நாங்கள் தொடர்பு கொள்வோம். இந்த ஊடகங்கள், அச்சு ஊடகம், காட்சி ஊடகங்கள் நமக்கு எப்பொழுதும் எந்த காலத்திலும் ஆதரவாக இருக்க போவதில்லை. ஆனால் நான் தொடர்ந்து சொல்லுகிறேன், ஊடகங்களே, நீங்கள் தான் எங்களுடைய கூட்டணி, நிரந்தர கூட்டணி, நீங்கள் தானே யா என்று அவர்களிடம் சொன்னாலும் கூட தலையை கூட அசைக்க மாட்டேன் என்றார்கள். மற்றும் என்று நமக்கு பெயரை கொடுக்கிறார்கள், பெயரை கூட போட மாட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி என்று கூட பெயரை போட மாட்டாங்க. அப்பொழுது நாம் மக்களை போய் வீடு வீடாக, திண்ணையாக, நபராக வாக்காளர்களை, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து, ஒரு ஊரிலே 1000 வாக்குகள் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு கிராமத்திலே 300-400 வாக்குகளை நாம் வாங்க முடியாதா? நம்முடைய பகுதியிலே அப்படி நாம் இரவு பகலாக உழைத்து அங்கேயே கிடந்து அவர்கள் கொடுக்கின்ற சாப்பாட்டை, கூழோ தண்ணியோ கஞ்சியோ பழஞ்சோரை குடிச்சிட்டு அங்கேயே இருந்து நீங்கள் சத்தியம் பண்ணுகிற வரை நான் எங்கே விட்டு போக மாட்டேன். வருகின்ற தேர்தலிலே, சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சி அமைய வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியிடம் என்ன குறை இருக்கிறது? அன்புமணியிடம் என்ன குறை இருக்கிறது? ஐயா நடத்திய இந்த கட்சியில என்ன குறை இருக்கிறது? ஏன் நீங்கள் மாற மாட்டேன் என்கிறீர்கள்? அது வன்னிய சமுதாயமாக இருந்தாலும், அது எந்த சமுதாயம் இருந்தாலும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல அதைத்தான் திண்ணை பிரச்சாரம் என்று சொல்லுகிறோம். இந்த திண்ணை பிரச்சாரத்தை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால், இந்த சோசியல் மீடியா மூலமாக நீங்கள் பிரச்சாரம் செய்யவில்லை என்று சொன்னால், இந்த கட்சியை நடத்தி பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் காசு பணத்துக்கு ஆசைப்படுகிறவன், சோரம் போகிறவன் எந்த காலத்திலேயும் அவன் காட்டிக் கொடுப்பான். அவனுக்கு கட்சி பிடிப்பு என்பது வாயளவிலே தான் இருக்கும். இதற்கு முன்னாலே உன்னுடைய தகப்பனார், உன்னுடைய முன்னோர்கள் இந்த கட்சி ஆரம்பித்த பொழுது நீங்கள் சிறுவர்களாக இருந்தீர்கள், பெரியவர்களாக இருந்தீர்கள். செஞ்சி ராஜேந்திரன் இவ்வளோ அவருடைய உழைப்புக்கு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். செஞ்சி ராஜேந்திரனுக்கு ஐயா எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்கிறார். ஏன்? அவருடைய உழைப்பு. ஆனால் அவரை அங்கே நம் மக்கள்
பிற சமுதாயத்தினர் திட்டமிட்டு தோற்கடிக்கிறார்கள். 2 முறை செஞ்சியிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் நல்ல வேட்பாளர், நல்ல கூட்டணி, அவர் தோற்கடிக்கப்படுகிறார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இனி இந்த தவறுகள் நடக்கக்கூடாது. இந்த தவறுகள் நடந்தால் நாம் கட்சி நடத்தி பிரயோஜனம் இல்லை. என்ன மணி பேராசிரியர் என்ன சொல்றாரு? பேராசிரியர் என்ன சொல்றாரு? அவர் முகத்தை காட்டணும். என்ன சொல்றீங்க? நான் சொல்றது சரியா? சரிதானே? ஆமா. தொடர்ந்து ஒரு கட்சி நடத்திக்கின்னு இவன் ஜோரம் போவான், காசை வாங்கிக்குவான், இவன் சொல்லுவான், ஆமா நாம ஒரு கட்சி நடத்திக்கின்னு நாம அலைஞ்சு கிடக்கணும் ஒரு ஊரா. எதுக்கு சொல்லு? அதனால சொல்லுகிறோம், நம்ம வேட்பாளரை, நம்ம கட்சிக்காரன், நம்ம மாவட்ட செயலர், நம்ம கட்சிக்கார மூத்தவர்கள் கடலூர் மாவட்டத்தில் தோற்கடிக்கிறான். இல்லைன்னா 500 ஓட்டு தான் தேவை, 1000 ஓட்டு தான் தேவை. 500 ஓட்டு, 1000 ஓட்டு இவன் வேலை செய்தான், 2 எம்எல்ஏ நமக்கு கிடைச்சிருப்பாங்க. என்ன பண்ணி கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கான். 5, 7 இருக்கும். நான் 10, 23, 10 கூட ஆக சொல்லலை. இவனே குழி பறிக்கிறான், இவனே குழி பறித்தான், இவனே காங்கிரசுக்கு ஓட்டு போடுங்கன்னு காசு கொடுக்குறான், மாம்பழத்துக்கு ஓட்டு போடாதன்னு சொல்றான் கடலூர் மாவட்டத்தில். அதனால இனி இருக்கிற வழி ஒரே வழி, திண்ணை பிரச்சாரம் வீடுதோறும். 2வது சோசியல் மீடியா, சமூக ஊடகம். 60 எம்எல்ஏ நீ வெற்றி பெற்று நான் திண்ணை பிரச்சாரம் செய்து சமூக ஊடகத்தின் மூலமாக நீங்க வேலை செய்து 60 எம்எல்ஏ நீ வெற்றி பெற்றால் முதலிலே வந்து நின்று அன்புமணியை பேட்டி எடுக்க போகிறவர்கள், எடுப்பவர்கள் இவர்கள் தான். 234 தொகுதியிலே 60 தொகுதியிலே நாம் வெற்றி பெற முடியாத திண்ணை பிரச்சாரம் செய்து இரவு பகலாக ஒரு ஊரிலே கடந்து 10 நாட்கள் கடந்து எல்லா வீட்டிலும் போய் கும்பிட்டு காலைப்படுத்தி கெஞ்சி அவர்கள் கொடுக்கிற கஞ்சியை, கூழை, சோற்றை எதையாவது தின்று நீங்கள் சொல்லுகிறவரை, சத்தியம் பண்ணுகிறவரை நான் அந்த வீட்டை விட்டு, உங்கள் வீட்டை விட்டு, உங்கள் பாதத்தை விட்டு நான் என் கைகள் எடுக்காது, நீங்காது, இப்படி சொன்னால் அவர்கள் ஓட்டு போடாமல் இருப்பார்களா? உழைத்தீர்கள் சங்க காலம், அதன் பிறகு வந்த காலங்கள் எல்லாம். சங்க காலத்திலே 3 மாதம் குழந்தைகளை வீட்டை எல்லாம் விட்டு காடு மேட்டிலே, பம்பு செட்டிலே படுத்து கிடந்தீர்கள். அங்கேதான் உங்களுக்கு திருட்டுத்தனமாக கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற மனைவி கஞ்சி கொடுப்பார். சங்க காலத்திலே 89 வரைக்கும். அப்பொழுது இருந்த உணர்வு இப்பொழுது எங்கே போனது? வீரத்தை உங்கள் உடம்பிலே என்றென்றும் உங்கள் முன்னோர்கள் உடம்பிலிருந்து உங்களுக்கு வந்த அந்த வீரத்தை விற்று விட்டீர்களா? விலை பேசி விட்டீர்களா? 5000, 10,000, 1,00,000, 50,000 என்று விற்று விட்டீர்களா? நம்முடைய மானம் எங்கே? வீரம் எங்கே? ரோஷம் எங்கே? எங்கே போனது? சொல்லுங்க. இப்படி 75 லட்சத்துக்கு விலை போன அவனையும் தற்காலிகமாகத்தான் நாங்கள் நீக்கி வைத்திருக்கிறோம். என்ன பண்ணி தற்காலிகமாகத்தான் நீக்கிறீங்க. அதான் அடுத்த வார்த்தை சொல்லுங்க பாப்போம். நாய் பிழைக்கமா இந்த பிழைப்பு? அதானே. நாய் பிழைக்குமா இந்த பிழைப்பு? இப்படிப்பட்டவர்கள் இந்த கட்சியில தேவையில்லை, இனிமேல் தேவையில்லை. இதோட ஒழிஞ்சுவாங்க. ஒழிஞ்சுவாங்கன்னா நீ எங்க கொண்டாலும் போங்க, எந்த கட்சி கொண்டாலும் போங்க. எங்கே இருக்கிறவன் விலை போகாதவனாக இருக்க வேண்டும், சுவரம் போகாதவனாக இருக்க வேண்டும், வீரம் மிகுந்து காணப்பட வேண்டும், ரோஷக்காரனாக இருக்க வேண்டும். வெட்கம், ரோஷம், சூடு, சொரணை மிகுந்தவன் அன்றிலிருந்து 80 இவன் தான். பேராசிரியர் அதை அழகாக சொல்லுவார். ஆனால் இன்று
என்ன பேராசிரியர் அடுத்து? எங்கே போனது ரோஷம்? எங்கே போனது வீரம்? எங்கே போனது மானம்? எங்கே போனது சூடு? எங்கே போனது சோழனை? சொல்லுங்க. எங்கும் போகல ஐயா, இங்கேதான் இருக்குது. ஏதோ தப்பு பண்ணிட்டோம், இனி அந்த மாதிரி தப்பு நடக்காது. கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் எங்க உடம்புல ஓடுற இந்த ரத்தம் வீர ரத்தம். நாங்கள் மானத்தோடு வாழ்வோம், மரியாதையோடு வாழ்வோம். எங்களுக்கு உயிர் பாட்டாளி மக்கள் கட்சி தான், ஐயா தான், அன்புமணி ராமதாஸ் தான், பாட்டாளி மக்கள் கட்சி தான். அருமையான ஒரு தலைவரை இந்த கட்சிக்கு கொடுத்திருக்கிறீர்கள். தியாகச்சம்மல், ஓய்வறியா உழைப்பாளி. அதனாலே தவறு செய்து விட்டோம், இனி அந்த தவறை செய்ய மாட்டோம்.